ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மீன லக்கண மீனராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் சுக்கிரன் புத்தி என்ற பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 2ஆம் பாகமான 2ஆம் ராசியான மேச ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த மேச ராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாத தசா புத்திநாதன் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இது நட்சத்திரம் அதாவது பார்த்தீங்கன்னா, இது இந்த பதிவுகளை எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டம் நவாச கட்டம் கொடுத்துருப்பாங்க. அது ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. 12 கட்டத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லான் போட்டிருக்கிறது தான் உங்களோட முதல் பாகம், முதல் வீடு, லக்கண பாவம். ஓகேங்களா? அப்போ அதிலிருந்து எண்ணி வர 2ஆம் பாகமான 2ஆம் ராசியானதான் இந்த மேச ராசியான பதிவோட விளக்கத்தோட பதிவு தான் இந்த பதிவு. ஓகேங்களா? ரைட்டு. நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுக்கின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது உங்கள் ராசி கடத்துக்கு முன் பேச்சு நவாசு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர அதை கிரகத்தை முன்னே வருஷப்படுத்தியிருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை இப்போ குறியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அது குறியீட்டு பிரகாரம் தான் வந்து நட்சத்திர சார தசாபதி நாரர்கள் பயணிச்சு தான் உங்களுக்கு பலன் அளிக்கிறதா தான் இந்த புரிதோட விளக்கத்தோட பதிவோட விளக்கம். ஓகேங்களா? ரைட். ஓகே. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பார்த்தாச்சிங்க, அந்த கட்டத்தில் எதுவுமே இல்லைங்க நீங்கள் சொன்ன கட்டத்தில்னா, அந்த உங்களோட புத்தினால அந்த லான் போட்டது எண்ணி வாங்க. எண்ணி வந்து எத்தனை பாவத்தில் இருக்கிறாங்களோ அத்தனை பாவத்தை வீடியோ பாருங்கள். அந்த பதிவுகள் உங்களுக்கு கரெக்டாக சிறப்பாக உங்களுக்கு ஒத்து வரும். ஓகேங்களா? ரைட். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எத்தனை கோடி தசா புத்தி அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா, இப்போ சனி திசையானது உங்களுக்கு 11 கூடையும் 12 கூடையோட சனி திசைங்க. ஓகேங்களா? புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கூடையவன் 8 கூடையோட சுக்கிர புத்தி. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டுகளும் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சனி திசையானது 19 ஆண்டுகளும் செயல்பட்டு இருப்பாங்க. சனி திசையில் சுக்கிர புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 3 வருடமும் 2 மாதமும் வரை செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் மீன லக்கணம் மீன ராசிக்காக அந்த பதிவு பார்க்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. மீன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் சுக்கிரன் புத்தி நடக்குமான லக்ன பாவரீதி இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போது 2ஆம் பாகமான 2ஆம் ராசின்னு மேச ராசி நட்சத்திரம் பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ இன்னும் நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அஸ்வினி 1 2 3 4 பாதம் இருக்குது, பரணி 1 2 3 4 பாதம் இருக்குது, கீர்த்திக்கு 1ஆம் பாதம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுடைய புத்திநாதன் 3 கூட 8 கூட புத்திநாதன் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அஸ்வினி சாரத்தில் இப்போ பயணிச்சு என்ன புத்திநாதன் என்ன சம்மந்தப்படுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவம் சம்மந்தப்படுது, கேது சம்மந்தப்படுறாரு, 3 8 சுக்கிர பகவான் சம்மந்தப்பட்டு புத்தி நடத்துகிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பலன் நம்ம கேட்டோம்னாக்க, அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பினை இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் அவமானம் அவப்பெயர்கள் சங்கடங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் திடீர்னு ஒரு வாய்ப்பு நம்மளை தேடிக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு திடீர்னு ஒரு அனுகூலம் கொடுத்து அது கூட ஒரு வாழ்வாதாரத்துக்கு உண்டான ஒரு அணுகுமுறை, ஒரு காசு பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு, திடீர்னு ஒரு புதல் யோகா அமைப்பில் இந்த காலகட்டம் வருமானு கேட்டாக்கா கட்டாயம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு உண்டான விரயம் செலவு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அமைப்பு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிசியோதெரப்பி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது மறைப்பொருள் சம்மந்தப்பட்டது, ஒரு இயற்கை வளம் மூலிகை, அப்போ நூல் பஞ்சு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு பிசியோதெரப்பி நரசிங்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் இந்த காலகட்டங்களில் உன்னால் அனுகூலமாக நம்மளுக்கு தேடி அதெல்லாம் தொட்டவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. குடும்பத்தில் ஒரு பெருசாக பிரச்சனை வராது. அது ஊர் டு ஊர் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீண் அவப்பேர் வந்தாலும் திடீர்னு நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிடிவாதங்கள் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைகள் கொஞ்சம் வரதுக்கு உண்டான பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு பின்னிய சூனிய செய்வன கோளாறு இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது ஒரு பின்னி சூனியை நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இல்லை பின்னி சூனியத்துக்கு நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு, இல்லை கற்றுக்கிற வாய்ப்பு, 2ல் ஏதோ ஒரு வாய்ப்பு, 3ல் ஏதோ ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி இந்த காலத்தை தொடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வருங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகிறோம் அது சார்ந்து போகிறோம். அடுத்து பரணி சாரம் இல்லைங்களா? அப்போ பரணி சாரங்கிறது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த 3 கூடி 8 கூடியோட சுயசாரம் இல்லைங்களா, பரணிங்கிறது சுக்கிரனோட சாரம். ஓகேங்களா, அப்போ வந்து 3 கூடி 8 கூடி புத்தி நாளம் சுயசாரத்துன்னு புத்தி நடத்தார். அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, 2ஆம் அதான் மீன லக்கணத்துக்கு மீனராசி மீன லக்கணத்துக்கு வந்து மேசங்க 2வது வீடு 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு அப்போ 3 8ங்க டபுளாக சம்மந்தப்பட்டு புத்தி நடத்துகிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்ப நலனுக்காக குடும்ப செயலுக்காக பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் மாற்றுறது, முயற்சி பண்ணுறது, குடும்பத்தோடு முயற்சி பண்ணுறது, குடும்பத்தோடு பயணிக்கிறது. ஓகேங்களா, அப்போ குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் போகிறது, குடும்பத்து ஆயுள் காப்பீடு திட்டத்தில் ஒரு நன்மை ஏற்படுறது. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அமைப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக அமைப்பு இருக்குங்க. அப்போ மொத்த இளைய சகோதரர் மூலிமா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மார்ஜின் ஒரு அமைப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திடீர்னு நம்மளுக்கு ஒரு சரிவு வரும், திடீர்னு ஒரு உயர்வு வரும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலைத்துறை, ஒரு ஹோட்டலு, ஓகேங்களா, ஒரு ஆடை சம்மந்தப்பட்ட நகை சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட இந்த துறையில் இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் திசா புத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ஒரு அமைப்பு நல்லா இருக்குங்க. ஓகேங்களா, அப்போ அதுக்கு உண்டான செலவு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்துக்கு கரெக்டாக வேலை செஞ்சு கரெக்டாக லெவலாக நம்மளை கொண்டு போவாங்க. அப்போ எந்த பொருள் எடுத்தாலும் கொஞ்சம் பழைய பொருளாக நம்ம யோசனை பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கரடு முரடாக பேசாமல் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு இந்த காலகட்டங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிறப்பான ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சில பார்த்தீங்கன்னா குறுகிய வயது திருமணமும் குறுகிய வயதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேருக்கிறதும் இந்த வாய்ப்பில் ஏற்படுத்தி கொடுப்போம். கொஞ்சம் பார்த்து உசார சுதந்திரம் வரப்பு நல்லதுங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீர்த்திக்கு சாரம் இல்லைங்களா, அப்போ 6 கூடிய சாரம். ஓகேங்களா, அப்போ 6 கூடிய சாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 2 சம்மந்தப்படுறாங்க, அப்போ 2 சம்மந்தப்பட்டு 6 சம்மந்தப்பட்டு மேலே 3 8 அது மாதிரி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் அதாவது கடன் கொடுத்து கடன் வாங்குறது, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மருத்துவம் பார்க்குறது, ஒன்று கடன் கொடுத்து கடன் வாங்குவோம். ஓகேங்களா, இல்லை வாங்கின தேவையில்லா கடனுக்கு நம்ம வட்டி கட்டிகிட்டு இருப்போம். இந்த காலகட்டங்களில் யாரும் ஜாமீன் போகிறதோ, யாரும் போய் முன்னே நிற்கிறதோ, யாரும் போய் சார்ஜ் சொல்கிறதோ இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அரசாங்க லோனு, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஓரளவுக்கு ஓகே, அதுவும் பார்த்து கொஞ்சம் உசார சூதனமாக பயணிக்கு நல்லது. அதே மாதிரி இந்த வேலையாட்கள், இந்த மாதிரி நம்ம சர்வீஸு, அதாவது வேலையாட்கள் வச்சு வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி, நம்ம சர்வீஸ் பண்ணி நம்ம அடிமை வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கூலி வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை கூலி பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் எடுத்து கமிஷன் எடுத்து செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக நிதானமாக பண்ணுறது கொஞ்சம் நல்லதுங்க. ஓகேங்களா, அப்போ நிதானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட், நல்ல ஒரு அனுபவம் கொடுப்பாங்க. அப்போ படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதே மாதிரி அரசாங்கத்தை கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு, லோன் போட்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் வருமானம் கண்டிப்பாக வருங்க. அது குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு ஒன்று கடன் பிரச்சனை, இல்லைன்னா வந்து நோய் நொடி பிரச்சனை, இல்லைன்னா வந்து அடிமை வேலைக்கு போய்கிட்டு ஒரு கொடுத்து வாழ்வு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசான ஒரு பாதிப்பு இருக்குது. நல்ல முறை போயிட்டு இருக்கிற சூழ்நிலை நம்ம ஏற்படுங்க. ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் பார்த்து பயணிச்சு போகிற சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னே தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.